Welcome to English online class. So now the last part, the singing lesson, the final part, written by Catherine Mansfield. So this is where we stopped in the previous part. What happened? That means the part 2. Not to have cared enough to scratch out the word disgust, so that they couldn't read it. Soon autumn yields unto winter, dear. ஸோ எப்படி பாடணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த பார்ட் 2 லாஸ்ட்டில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த லெட்டரோட ஞாபகம் வந்துடுச்சு மெடோஸ்க்கு. ஸோ அந்த லெட்டரில் டிஸ்கஸ்ட் அப்படிங்கிற அந்த வேர்டை சரியாக அழிக்காமல் கூட விட்டுட்டாங்களே அப்படிங்கிற அந்த கவலை ரொம்ப அவங்கள என்ன ஆழ்த்துச்சு அப்படின்னா, அந்த லெட்ரு இப்படி வந்திருக்கிற லெட்டரே ஒரு பெரிய விஷயம், அதில் அந்த டிஸ்கஸ்ட்டுங்கிற வேர்டை நல்லாவே அடிக்கலையே அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு விஷயமாக அவங்க அதை நினச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ நவ் கண்டினியூ த ஸ்டோரி. ஷி வுட் ஹாவ் டு லீவ் த ஸ்கூல் டூ. ஷி குட் நெவர் ஃபேஸ் த சயின்ஸ் மிஸ்ட்ரஸ் ஆர் ஆஃப் த கேர்ள்ஸ். ஆஃப்டர் இட் காட் நோன் ஷி வுட் ஹாவ் டு டிஸப்பியர் சம்வேர். பாசஸ் அவே. The voices began to die, to fade, to whisper, to vanish. உடனே நினச்சி பார்க்குறாங்க, ஐயோ இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சால் என்ன பண்ணுறது அப்படின்னு. ஸோ கட்டாயம் ஸ்கூலை விட்டு போயிடணும். அதுவும் சயின்ஸ் மிஸ்ஸுக்கும் மற்ற கேர்ள்ஸுக்கெலாம் தெரிஞ்சால் எப்படி இதை ஃபேஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த இடத்த விட்டு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிடணும். பாசஸ் அவே. அந்த லாஸ்ட் வேர்டு, அந்த கேர்ள்ஸ் பாடி முடிக்கிறதுல அந்த லாஸ்ட் வேர்டு முடியுது. அந்த வாய்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே என்னென்னா குறையுது, த வேனிஷ் ஆகுது. சடன்லி த டோர் ஓப்பன்ட். எ லிட்டில் கேர்ள் இன் ப்ளூ வாக்டு ஃபர்ஸ்ட்லி அப் த ஐசில், ஹேங்கிங் ஹர் ஹெட், பைட்டிங் ஹர் லிப்ஸ் அண்ட் ட்விஸ்டிங் த சில்வர் பேங்கிள் ஆன் ஹர் ரெட் லிட்டில் ரிஸ்ட். ஷி கேம் அப் த ஸ்டெப்ஸ் அண்ட் ஸ்டுட் பிஃபோர் மிஸ் மெடோஸ். ஸோ இப்போ டோர் திறக்குது. ஒரு சின்ன அழகான ஒரு குட்டி பொண்ணு அங்கேருந்து வரா, உள்ளேருந்து அப்படியே உள்ளே வரா. அவள் என்னென்னா ஒரு ப்ளூ ட்ரெஸ் போட்டிருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட்லி ரொம்ப அழட்டிக்கிட்டு போகிறது பேர் தான் ஃபர்ஸ்ட்லி. பட் ஆனால் இங்கே அந்த பொண்ணு என்னென்னா அழட்டெல்லாம் இல்லை, அழகாக வரா. ஸோ ரொம்ப அழகாக உள்ளே நுழையிறா. அந்த ஸ்டெப்ஸில் ஏறி போய் மிஸ் மெடோஸ் முன்னாடி நிற்கிறா. வெல் மோனிகா, வாட் இஸ் இட்? Oh, if you please, Miss Meadows, said the little girl, gasping. Miss Wyatt wants to see you in the mistress' room. Very well, said Miss Meadows, and she called to the girls. I shall put you on your honor to talk quietly while I am away. But they were too subdued to do anything else. Most of them were blowing their noises. ஸோ அந்த பொண்ணு பேர் மோனிகா. ஏற்கனவே மெடோஸுக்கு தெரிஞ்ச பொண்ணு. எஸ் மோனிகா சொல்லு அப்படின்னு மெடோஸ் சொல்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு. த கேஸ்பிங். அந்த பொண்ணு அப்படியே அங்கேருந்து வந்ததுலேருந்து மூச்சு வாங்குறா. அந்த மேலே மூச்சு வாங்கிட்டு அந்த பொண்ணு என்ன சொல்கிறா அப்படின்னா, ஹெட் மிஸ்ட்ரஸ் உங்களை பார்க்கணுமா, உடனே வர சொன்னாங்க அப்படின்னு. ஓகே, வெரி வெல், ரொம்ப நல்லது. கேர்ள்ஸ், நான் போயிட்டு வர வரையும் ரொம்ப அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்களால எதுவுமே செய்கிற நிலையில் இல்லை கேர்ள்ஸு. ஏன்னா பாடி களைச்சி போயிட்டாங்க. ஸோ ப்ளோவிங். ஒரு சில பேர் அப்படியே மூக்கை உறிஞ்சிட்ருக்காங்க. அந்த ப்ளோவிங் தேர் நோசஸ். அது கிளைமேட், அந்த கூலான கிளைமேட்டாக இருக்கலாம் மேபி. த காரிடர்ஸ் வேர் சைலண்ட் அண்ட் கோல்டு. They echoed to Miss Meadows' steps. The head mistress sat at her desk for a moment. She did not look up. She was, as usual, disentangling her eyeglasses, which had got in her lace tie. Sit down, Miss Meadows, she said very kindly, and then she picked up a pink envelope from the blotting pad. I sent for you just now because this telegram has come for you. A telegram for me, Miss Wyatt? Yeah. ஸோ இந்த காரிடர்லாம் ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. ஏன்னா ஃபுல் கோல்டு கிளைமேட்டு.
அதே நேரத்தில் அவங்க எப்படி போகிறாங்கன்னா இந்த நடந்து போகிற ஸ்டெப்ஸ்லாம் வந்து அப்படியே அவங்க போகிற அந்த அவசரத்தில் என்னென்னா அப்படியே எக்கோடு எதிரொலிக்குது. ஹெட் மிஸ்ட்ரஸ் அவங்க இடத்துல அவங்க உட்காந்துருக்காங்க. ஆனால் இவங்க உள்ளே வந்ததை அவங்க சரியாக பார்க்கல. ஸோ வழக்கம் போல் அவங்க இருந்ததுனால வந்து அவங்க கேஷுவலாக இருக்காங்க. சடனாக இப்போ தான் வந்து பார்க்குறாங்க. பார்த்தோன்னே உடனே வந்து அன்பாக சிட் டவுன் மிஸ் மெடோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிளாட்டிங் பேடில் அவங்க டேபிளில் உள்ள பிளாட்டிங் பேடில் பிங்க் கலர் என்வலப்பில் வந்து அங்கே வந்து பிங்க் கலர் என்வலப் வந்து வச்சுருக்காங்க. அது யாருக்கு வந்தது அப்படின்னா மெடோஸ்க்காக வந்தது. ஸோ நான் உங்களை உடனே அதுக்காக தான் நான் வந்து கூப்பிட்டேன். ஸோ இந்த டெலகிராம் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. உடனே மெடோஸ் கேட்குறாங்க, டெலகிராமா எனக்கா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பயந்து போய் மெடோஸ் கேட்குறாங்க, டெலகிராமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா அந்த டைமில் அந்த டேஸில் எல்லாம் ஒரு டெலகிராம் அப்படின்னா என்னென்ன அர்த்தம் அப்படின்னா பேட் நியூஸ் தான் வந்து டெலகிராமில் வரும். யாராவது வந்து இறந்து போயிட்டாலோ இல்லை ஆக்சிடெண்ட் ஆகிட்டாலோ இந்த மாதிரி ஒரு பேட் நியூஸ் மட்டும்தான் வந்து டெலகிராமே அடிப்பாங்க. ஸோ அதனால் டெலகிராம்னாலே வந்து எல்லாருமே பயப்படுவாங்க. ஸோ அதனால் டெலகிராமா எனக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு வரக்கூடிய அந்த வழக்கமான விஷயத்துக்கு டெலகிராம் பார்த்து இந்த மிஸ் மெடோஸ் வந்து பயந்துட்டாங்க ஃபஸ்ட்டு. ஸோ பேசில் he had committed suicide, decided Miss Meadows. Her hand flew out, but Miss Wyatt held the telegram back a moment. I hope it's not bad news, she said, so more than kindly, and Miss Meadows tore it open. Pay no attention to letter. Must have been mad mod. And bad hand had stand today, and then stand today. Basil, she read. She couldn't take her eyes off the telegram. I do hope it's nothing very serious, said Miss Wyatt, leaning forward. ஸோ இந்த டெலகிராம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை கேட்டோடனே வந்து மெடோஸுக்கு உடனே டக்குன்னு வந்து என்ன தோணுது அப்படின்னா ஒருவேளை பேசில் வந்து சூசைட் பண்ணிட்டானோ அப்படின்னு டக்குன்னு தோணுது. மனசுக்குள்ளே மெடோஸ் வந்து அப்படி நினச்சிக்கிறாங்க. ஸோ டெலகிராமை வாங்க வந்து கையை நீட்டுறாங்க. ஸோ வயட், அதாவது ஹெட் மிஸ்ட்ரஸோட பேர் வந்து வயட். ஸோ வயட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இட்ஸ் நாட் எ பேட் நியூஸ், இது கண்டிப்பாக வந்து பேட் நியூஸாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. நான் நம்புகிறேன் அப்படி. ஸோ இது வந்து கெட்ட செய்தியாக இருக்காது. ஸோ இப்போ டெலகிராம் ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த டெலகிராமில் என்ன இருக்குது அப்படின்னா பேசில் லெட்ரு தான். பட் ஆனால் அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா நான் முன்னாடி எழுதின லெட்டரை நீ வந்து கண்டுக்காத, ஸோ அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத. ஸோ எனக்கு வந்து அப்போ என்ன ஆகிடுச்சு அப்படின்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதனால் அதில் நான் ஏதோ ஒரு பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் தெளிவாக தான் இருக்கேன். ஸோ அதனால் அந்த லெட்டருக்கு நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். இன்றைக்கி நமக்காக வந்து ஹேண்ட் ஸ்டாண்ட் நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இப்போ அந்த டெலகிராமில் அதை பார்த்துருவோனே உடனே அவங்களுக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா அந்த டெலகிராம்லேருந்து கண்ணை எடுக்கவே முடியல. அப்படியே ரொம்ப சந்தோஷமாகிட்டாங்க. ஸோ வயட் அப்படியே வந்து என்ன நியூஸ் அப்படிங்கிறத அவங்க படிக்க அவங்க கண்ணையும் பார்க்குறாங்க, அதே நேரத்தில் வந்து அவங்க எக்ஸ்ப்ரெஷனையும் பார்க்குறாங்க. ஓ நோ, தேங்க்யூ மிஸ் வயட், blessed Miss Meadows. It's nothing bad at all. And she gave an apologetic little laugh. It's from my fiancé, saying that. There was a pause. I see, said Miss Wyatt, and another pause. Then you have 15 minutes more of your classes, Miss Meadows, haven't you? Yes, Miss Wyatt. She got up. She half ran towards the door. ஸோ ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ மெடோஸ். அவள் மெடோஸ் என்னென்னா கேட்டோன்னே உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்ன லெட்டர் இது அப்படின்னு சொன்னோன்னே வெக்கப்படுறாங்க. மெடோஸ் அப்படியே வந்து கெட்டதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறாங்க. ஸோ வெக்கப்படுறாங்க, சிரிக்கிறாங்க. இது வந்து என்னோடய ஃபியான்ஸ்கிட்டேருந்து வந்த லெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க பொறுமையாக. ஸோ சொன்னோன்னா இவங்களும் வந்து அமைதியாக இருக்காங்க, ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்காங்க, அவங்களும் அமைதியாக இருக்காங்க. ஸோ அப்படியே வந்து என்னென்னா மறுபடியும் என்னென்னா அந்த அமைதி வந்து கண்டினியூ ஆகுது ஒரு நிமிஷம். ஸோ உங்களுக்கு வந்து கிளாஸ் முடிகிறதுக்கு டைம் ஆகிடுச்சுன்னா 15 மினிட்ஸ் தானே இருக்குல்ல அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன செய்கிறாங்க, டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஓடுறாங்க. ஓ ஜஸ்ட் 1 minute, Miss Meadows, said Miss Wyatt. I must say I don't approve of my teachers having telegrams sent to them in school hours, unless in case of very bad news such as death, explained Miss Wyatt, or a very serious accident or something to that effect.
Good news, Miss Meadows will always keep, you know. On the wings of hope, of love, of joy, Miss Meadows sped back to the music hall, up the aisle, up the steps, over to the piano. ஒரு நிமிஷம் நில்லுங்க மெடோஸ் அப்படிங்கிறாங்க ஹெச்எம். என்னுடைய டீச்சர்ஸ்க்கு வந்து ஸ்கூல் ஹவர்ஸில் இந்த மாதிரி டெலகிராம்ஸ்லாம் வர்றதை நான் அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ ஏதாவது ரொம்ப அர்ஜென்ட்னா, எமர்ஜென்சினா, ஒரு ஆக்சிடெண்ட்டு, ஒரு டெத்து டெலகிராம்னா ஓகே. பட் ஆனால் இந்த மாதிரி வந்து ஃபியான்சிட்டேருந்து இங்கே ஸ்கூலுக்கெல்லாம் வரக்கூடிய இந்த லெட்டர்ஸ்லாம் வந்து ஸ்கூலுக்கு வரக்கூடாது. ஸோ இனிமேல் இந்தமாரி டெலகிராம்ஸ்லாம் வேண்டாம் அப்படின்னு அவங்க ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. ஸோ ஆன் த விங்ஸ் ஆஃப் ஹோப், ஆஃப் லவ், ஆஃப் ஜாய், மிஸ் மெடோஸ் ஸ்பெட் பேக் டு த மியூசிக் ஹால், த ஏசில் ஆஃப் த ஸ்டெப்ஸ், ஓவர் டு த பியானோ. ஸோ இப்போ ரொம்ப சந்தோஷமாக ஒரு லவ்வோட ஸ்பெட் பேக் என்னென்னா வேகமாக வந்து மியூசிக் ஹாலை நோக்கி ஓடுறாங்க. ஓடி அதாவது வந்து இந்த லெசனில் வந்து என்னென்னா நடந்து போகிறதுக்கு வந்து என்னென்னா ஒரு டிஃப்ரெண்ட்டு, அதாவது இப்போதைக்கு நம்ம இது வரைக்கும் படித்ததுலேயே வந்து அந்த ஸ்டேஜ்லேயும் சரி, முன்னாடி பிகினிங் ஸ்டோரி ஆரம்பித்ததுலேயும் சரி, இந்த லெசனை பொறுத்தவரையும் நடந்து போகிறதுக்கு வந்து நிறைய வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தோம்னா. ஸோ உடனே மிஸ் மெடோஸ் என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப வேகமாக ஓடி போய் அந்த பியானோ கிட்டே போயிட்டாங்க. அவங்க பியானோட்ட Page 32, Mary, she said, page 32. And picking up the yellow chrysanthemum, she held it up her lips to hide her smile. Then she turned to the girls, rapped with her baton. Page 32, girls, page 32. We come here today with flowers all done, with baskets of fruit and ribbons to boot, to congratulate. ஸோ இப்போ அங்கே போயிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேரிகிட்ட போய் கேஷுவலாக வந்து பேஜ் 32 எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அந்த ஃப்ளவரை வந்து மேரிகிட்டேருந்து ரிசீவ் பண்ணிட்டாங்க. எப்போவுமே ரிசீவ் பண்ணுவாங்களோ அதை விட வந்து ரொம்ப நைஸாகவும் கைண்டாகவும் ஸ்மைலோடு ரிசீவ் பண்ணிட்டாங்க. அதேமாதிரி அந்த ஃப்ளவர்ஸை வாங்கி அவங்க லிப்ஸில் வச்சு அவங்க ஸ்மைலை வந்து மறைக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த கேர்ள்ஸை பார்த்து உற்சாகமாக கேர்ள்ஸ் பேஜ் 32, கேர்ள்ஸ் பேஜ் 32 எடுக்க சொல்கிறாங்க. பேட்டன் வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த சந்தோஷத்தில் பேட்டன் அப்படியே வந்து என்னென்னா கையில் வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே சுற்றிக்கிட்டு அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, இந்த பாடல் வரிகள்லாம் வந்து என்னென்னா அவங்க சொல்லக்கூடிய அந்த வரிகள், இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் ரிப்பன்ஸ் டு பூட், டூ கங்க்ராச்சுலேட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா அந்த பேஜ் 32 உள்ள அந்த லைன்ஸ். ஸ்டாப் cried Miss Meadows. This is awful, this is dreadful. And she beamed toward her girls. What's the matter with you all? What happened? Think, girls, think of you. What are you singing? What you are singing? Use your imaginations. With flowers all done, baskets of your fruit and ribbons to boot, and congratulate. Miss Meadows broke off. Don't look so doleful, girls. It ought to sound warm, joyful, eager. Congratulate. ஸோ ஒன்ஸ் மோர் குயிக்லி ஆல் டுகெதர் நவ் தென். ஸோ கேர்ள்ஸை பார்த்து நிறுத்துங்க, என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது ரொம்ப மோசமாலாம் இருக்குது, என்னாச்சு உங்களுக்கெல்லாம், என்ன பாடுறீங்க, புரிஞ்சு தான் பாடுறீங்களா, ஃபஸ்ட்டு இமேஜினேஷனாக யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ வரிகளில் முதல்ல என்ன இருக்குது, ஃப்ளவர்ஸ் இருக்குது, ஃப்ரூட்ஸ் இருக்குது, ரிப்பன்ஸ் இருக்குது, கங்க்ராச்சுலேட்னு வேர்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் இருந்ததுக்கப்புறம் என்ன இப்படி பாடுறீங்க, ஸோ இதுக்கப்புறம் ஏன் இப்படி பாடுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி டப்புன்னு என்ன செய்கிறாங்க, இதுமாரி மோசமான பாடக்கூடாது, நல்லா சந்தோஷமாக பாடுங்க, வேகமாக பாடுங்க, எக்ஸ்ப்ரெஷன் நிறையா கொடுங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு தடவை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சந்தோஷமாக ஹாப்பியாக ஸ்பீடாக நல்லா சவுண்டாக பாடுங்க, கமான் அப்படின்னு சொல்கிறாங்க. And this time Miss Meadows' voice sounded over all the other voices, full, deep, glowing with expression. இப்போ இந்த தடவை மெடோஸோட வாய்ஸ் எல்லாரோடையும் விட ரொம்ப சவுண்டாக கேட்குது. ஏன்னா அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்காங்க, பயங்கர எக்ஸ்ப்ரெஷனோடு நல்லா பாடுறாங்க. ஸோ த லெசன் இஸ் ஓவர், த ஸ்டோரி இஸ் ஓவர். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங். ஸோ 3 பார்ட்டும் நல்லா பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கூகுள் மீட்டில் டோட்டலாக 3 பார்ட்டையும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, பாய், தேங்க்யூ, தேங்க்ஸ் டு ஆல்.